நமது பூமியின் மேற்பரப்பிலிருந்து சராசரியாக 400 கிலோமீட்டர் உயரத்தில் பூமியைச் சுற்றி வரும் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், அதாவது சர்வதேச விண்வெளி நிலையம். இதில் 9 மாதங்களைக் கழித்த அமெரிக்க விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் சமீபத்தில் பத்திரமாக பூமிக்கு திரும்பியுள்ளனர். அவர்கள் இந்திய நேரப்படி காலை 10:35 மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 3:30 மணிக்கு பூமி வந்தடைந்தனர். அமெரிக்கா நாட்டின் தனியார் விண்வெளி நிறுவனமான ஈலான் மஸ்க் இன் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய டிராகன் விண்கலத்தின் ஒரு வகையான விண்வெளி வீரர்கள் பயணிக்கும் டிராகன் விண்கலத்தில் மொத்தம் 17 மணி நேரம் அவர்கள் பயணம் செய்துள்ளனர். ஆனால் ரஷ்யா நாட்டின் சோயுஸ் விண்கலனால் அதே சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து விண்வெளி வீரர்களை ஏற்றிக்கொண்டு 3 மணி நேரத்தில் பூமிக்கு வந்தடைய முடியும். ஒரே இடத்திலிருந்து புறப்படும் 2 விண்கலன்களுக்கு இடையே பயண நேரத்தில் ஏன் 14 மணி நேர வித்தியாசம்?